நான் ஆக்சிஸ் மை இந்தியா வந்துட்டு எடுக்கணும்னு நினைக்கிறேன். அதுல என்னன்னா, மகளிர் வாக்குகள் வந்துட்டு திமுகவை காட்டிலும் டிவிகேக்கு வந்து அதிகமாக விழுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதாவது வந்து 34% வந்துட்டு மகளிர் வந்து டிஎம்கேக்கு வாக்களித்திருக்கிறார்கள். 38% வந்துட்டு தாவேகாக்கு வாக்களித்திருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு பெர்சன்டேஜ் அவங்க கொடுக்குறாங்க. ஆனா ஆண் வாக்காளர்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டிஎம்கேக்கு தான் வந்து அதிகமா வாக்கு போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 36% போட்டிருக்காங்க. 32% வந்துட்டு தாவேகாக்கு வந்துட்டு வாக்களிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றாங்க. இப்ப இந்த மகளிர் வாக்கு வந்து அதிமுக கிட்ட இருந்து வந்திருக்கா? இது எப்படி வந்து அவங்க கணிக்கிறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி மோஸ்ட்லி அதிமுக கிட்ட வந்ததுதான். தட்ஸ் ட்ரூ. ஒரு விஷயத்துல வந்து பெரும்பாலானவர்கள் ஒத்து போவது எதுன்னா, இன்க்ளூடிங் மைசெல்ஃப், டேமேஜ் வந்து ஏடிஎம்கேக்கு அதிகம் இருக்கும் என்பதுதான் பரவலான ஒரு புரிதல், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு காமன் அண்டர்ஸ்டாண்டிங்னு சொல்லலாம். இதுல அதிகப்படியான பாதிப்பு அதிமுக, திமுகவோட பாதிப்பு அதுக்கு அடுத்த கட்டம் தான். பெரிய அளவுல பாதிப்பு வந்து ஏடிஎம்கே. விஜய் வந்து ஏடிஎம்கே கிட்ட இருந்து அள்ளுகிறார், திமுக கிட்ட இருந்து சுரண்டுகிறார்.